விஜய் படத்துக்கு இன்னைக்கு நேற்று இல்லைங்க. அவர் படம் வருது அப்படின்னாக்க நியூஸ் வரும். கதை என்னுடைய இது வழக்கு தொடர்பு இருக்கிறது, அதை வச்சு அதை ஓட்டுவார். இது விளம்பரத்துக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டண்ட். இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஜனநாயகன் ட்ரெய்லரும் பராசக்தி ட்ரெய்லரும் வந்தால் பராசக்தி ட்ரெய்லருக்கு தான் வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இதுக்கு இல்லை அப்படின்னு 41 பேரெல்லாம் கொண்டு கூட நமக்கு ஒன்று காணமேங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால இந்த விளம்பரம் அமித்ஷாவா எல்லாத்தையும் சீஃப் மினிஸ்டராக உட்கார முடியும். எனக்கு லாயலாக நீ இருப்பா, கட்சி ஆரம்பித்து எங்களோட சேர்றியா இல்லை ரைடு விட்டுட்டான்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன பேச்சு கேட்குறாரு. பாஜகவை எதுக்குற வாக்குகள் பூரா திமுக போகுது. வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தானே விஜய் உருவாக்கினாங்க. ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாங்க, வரல. அவர் விஜய் கூப்பிட்டு வந்தாங்க. அவரை வளர்த்துறதுக்காக தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு கொஞ்சம் கட்சியை வளர்த்து கொடுப்பான்னு கொண்டு போய் சேர்த்து விஜயனுடைய கட்சி இருக்கிற கூட்டணி எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சிருக்காங்க. எலெக்ஷன் நெருங்க விஜய் மேல பெரிய நடவடிக்கை மாதிரிலாம் காட்டி பாஜகவுக்கு திமுக விட மிகப்பெரிய எதிரி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அந்த வாக்குகளை பிரித்து அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம். வணக்கம். பொங்கலுக்கு விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. இந்த நிலையில தான் சென்சார் போர்டு அவங்களுக்கு யூஆ ஏஆ இல்லை யூஏங்கிற சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. நிறைய வார்த்தைகளை பீப் போட சொல்கிறாங்க, நிறைய காட்சிகளை கட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த படத்துலேருந்து கோர்ட்டை நாடுறாங்க. இப்போ கோர்ட்டில் 2 பக்கமும் விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி முழுக்க அந்த விசாரணையெல்லாம் போயிடுச்சு. அது நம்ம நியூஸ்லலாம் கூட வந்துச்சு. இப்போ என்னென்னா, படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த தேதியில் காலையில் தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மத்திய அரசு பிளான் பண்ணி விஜய் டார்கெட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் இதை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த கரூர் ஸ்டாம்பேட் தொடர்பாக சிபிஐக்கு விசாரணை போயிடுச்சு. விஜய் அவர்களை நேரில் ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. 12ஆம் தேதி விஜய் போய் ஆஜராகிறார். ஸோ ஒரு பக்கம் 12ஆம் தேதி விஜய் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது தெரிய வர்றதுக்கு முன்னாடி பட ரிலீஸையும் தடுக்கிறாங்க. இப்போ விஜய் என்டிஏக்கு போகிற மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சு. விஜய் என்டிஏக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரோ, அதனால கூட்டணிக்குள்ள விஜய் இழுப்பதற்காக பாஜக அந்த வேலையெல்லாம் செய்யுதா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஜய் படத்துக்கு இன்னைக்கு நேற்று இல்லைங்க. அவர் படம் ஒன்று வருது அப்படின்னாக்கா அடுத்த மாதம் வரப்போகுதுன்னாக்கா இந்த மாதம் ஒரு நியூஸ் வரும். விஜயனுடைய கோவிந்தா படம், கதை என்னுடைய இது, பிரபல எழுத்தாளர் பரபரப்பு அறிக்கை, வழக்கு தொடர்புடுகிறது. விஜய் படத்தில் நிஜ கதாசிரியர் யார் அப்படிங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகிறவங்களும் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அதை ஓட்டுவார். அது மாதிரி ஒரு 4 படம் ஓட்டுனார். அப்புறம் கமலஹாசனுடைய விஸ்வரூபம் படத்துக்கு ஜெயலலிதா அந்த படம் ஓடாதுன்னு பயந்து போய் அதுக்கு சில தடைகள்லாம் வச்சு ஆன்டி முஸ்லீம்ங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துச்சு, தடை விதிக்கிற மாதிரி. அதனுடைய விளைவு இன்றைக்கி விஸ்வரூபம் கதை எவனுக்குமே புரியாது. அந்த மாதிரி படம் அது. அந்த படத்தை அந்த அம்மா பண்ண நெகட்டிவ் இதில் படம் பிச்சுக்கிட்டு ஓட்டிடுச்சு. அந்த டெக்னிக் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்துக்கு ட்ரை பண்ணார். அந்த படம் சரியாக போகலை. அதனால் இது விளம்பரத்துக்காக அவர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டண்ட்டு. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காரு. சென்சாரில் தகராறு தடுக்கப்படுகிறது. எப்படி பராசக்திக்கு அன்னைக்கு பராசக்தி படத்துக்கு அதே தான் ஆச்சு. அந்த பராசக்தி படத்தில் நான் தான் பண்ணிக்குவோம். நான் முதல் நாள் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது என்னாச்சுன்னு. அதான் 3ஆவது நாள் தான் தீபாவளி முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போனபோது அந்த படத்தினுடைய இதை பற்றி பேசும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், இந்த படத்தை தடை பண்ண போகிறாங்களாம் அப்படின்னாரு. எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன். உடனே எங்கள் அப்பா டிக்கெட் வாங்கி அன்றைக்கி சாயந்தரமாக நாங்கள் போய் பார்த்துட்டோம். அப்போ தடை போடுற அளவுக்கு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. அது அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய விளம்பரத்தை கொடுத்துச்சு. அதே தான் விஜய் தன்னுடைய படங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த கதையை திருடப்பட்டதுன்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அது மாதிரி தான் படம் வெளியிடுறதுக்காக இந்த ஸ்டண்ட்டு. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது. அது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வேறு ஏதாவது கிரியேட் பண்ணாங்கன்னா வேறு, இது சென்சார் போர்டு கிட்டேருந்து வேறு சர்டிஃபிகேட். ஆமாங்க, இது அப்போ தாங்க செய்தி பெருசாக இருக்கும். அன்னைக்கு வெறும் நடிகராக இருந்தார், இன்றைக்கி அரசியல்வாதி ஆகிட்டார். அதனால் ஒரு பரபரப்பாக அந்த படத்தில் ஏதோ பரபரப்பான இன்னொரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். ட்ரெய்லர் ஜனநாயகன் ட்ரெய்லரும் பராசக்தி ட்ரெய்லரும் பராசக்தி ட்ரெய்லருக்கு தான் அது வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, இதுக்கு இல்லை அப்படின்னு வந்தது. அது அவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா இவ்வளோ 41 பேரெல்லாம் கொண்டு கூட நமக்கு ஒன்று காணமேங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த விளம்பரம் வரும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இந்த கேள்வி கேட்டீங்க, இதை வச்சுக்கிட்டு இன்னொரு வாரத்துக்கு அந்த படம் வர்ற வரல இந்த விளம்பரம் வரும். பாஜக விளம்பரம் கொடுக்குதா? நெருக்கடி. இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறதா ஒரு செய்தியை கிரியேட் பண்ணியாச்சு.
ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பு உண்டாகும், என்னத்துக்கு நெருக்கடி அப்படின்னு. இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாஜக இந்த மாதிரி செய்யக்கூடிய கட்சி தான். அவங்க கிட்ட இருக்கிற ஏஜென்சிஸை வச்சு இந்த மாதிரியான இந்த குற்றச்சாட்டு பல காலமாக இருக்குது. சிபிஐ விட்டு மிரட்டுவாங்க, ஐடி விட்டு மிரட்டுவாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ விஜய்க்கும் அந்த மாதிரி மிரட்டுறாங்களோங்கிறது. அப்போ இருந்து நான் அதானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். விஜய் வந்ததுனால தானே நான் பாஜக கூட எனக்கு கூட்டணி கிடையாதுன்னு என்னத்துக்காக சொல்கிறாரு. பாஜகவை எதுக்கிற வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுது. அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தானே விஜய் உருவாக்கினாங்க. விஜய் ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாங்க, வரல அவர். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாங்க, ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னு இப்போ பாரத ரத்னா பட்டம் வாங்கின மாதிரி வாங்கிட்டு போய் ஒரு தேர்தலில் கூட ஒரு இதில் வரும். அப்புறம் உங்களால் அன்பாலும் பாசத்தாலும் அப்படியே பாசமடையால் அணைக்கப்பட்ட சீமான், அவரை எவ்வளோ தூக்கி விட்டு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் மாட்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார், தென்னை மரத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் போயிட்டார், அவரும் காலி. அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க விஜய் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் வர்ற வேகத்தை பார்த்தாங்க, ஆமை வேகம் நத்த வேகமெல்லாம் பிச்சை வாங்கின அந்த அளவுக்கு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 6 கூட்டம் போட்டிருக்காரு. அதோடு அவர் ஆளையே காணும். 1.5 மாதம் காணாமல் வேறு போயிட்டார். ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட பயந்துட்டு ஓடி போயிடுறாரு. அப்படிப்பட்டவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் அவரை வளர்த்துறதுக்காகத்தான் இன்றைக்கி செங்கோட்டையனை கூப்பிட்டு வீட்டில் ஓய்வாக உட்காந்துருந்தவர் கூப்பிட்டு கொஞ்சம் கட்சியை வளர்த்து கொடுப்பான்னு கொண்டு போய் சேர்த்து இவங்க தான் பிஜேபி தான் வளர்க்குது. ஆமாம், ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு தானுங்களே போய் பிஜேபியில் விஜய் வந்து தன் கூட வச்சுக்கிட்டு விஜயோட வாக்குகளை தன்னுடைய கட்சி வாக்குகளாக மாற்றி அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுங்கிறது வேலை இல்லை. திமுக ஓட்டை உடைக்கணுங்கிறதுக்காக திமுக நீங்கள் ஏன் ஆளுங்க, என்னுடைய ஆள் நீங்கள் வந்தா என்ன, நான் வந்தா என்ன? அமித்ஷாவா வந்து எல்லாத்தையும் சீஃப் மினிஸ்டராக உட்கார முடியும்? எனக்கு லாயலாக நீ இருப்பேன். ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அந்த விசுவாசத்தை காட்டிட்டார் அவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஒரு மிரட்டு கட்சி கலக்கிறியா இல்லையான்னாங்க. ஒன்றுமே கேட்கவே இல்லை. என்ன பண்ணாங்க, காலைல 10 மணிக்கு உங்களை பார்க்கணுன்னாங்க, 10 மணிக்கு வர சொன்னாங்க, போய் உக்காந்தார். 4 மணி வரல உட்காந்துருந்தார். அந்த அம்மா பார்க்கவே வரல. 4 மணிக்கு ஒரு ஆள் வந்து அம்மா உங்களை பார்க்குறதால போக சொல்லிட்டாங்கன்னு புரிஞ்சிக்கிச்சு. வந்தார். அவங்க அப்பா கிட்ட கட்சி கலக்கிறியா இல்லையான்னாரு. இல்லாட்டி நீ அப்பா இல்லை, எனக்கு மகன் இல்லை, நான் உங்கள் மகன் இல்லைன்னாரு. அவங்க அப்பா கட்சி கலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையில் வந்தது. அமித்ஷா வந்தார். கட்சி ஆரம்பித்து எங்களோட சேர்றியா இல்லை ரைடு விட்டுட்டானாரு. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சொன்ன பேச்சு கேட்குறாரு. ஸ்பீடு பத்தல. ஒரு சின்ன விஷயம், இது வந்து 41 பேர் இது பண்ண செத்து போனதுக்கு இவருடைய அஜாக்கிரதை தான் காரணம். கட்சி நடத்த தெரியாதனால வந்த தவறு தான் காரணம். ஒரு கட்சி கூட்டம் வருதுன்னாக்கா தலைவர் லேட்டாக தான் வருவாங்க. அண்ணா வருவார், 8 மணிக்கு கூட்டம்னு போடுவாங்க, 10:30 தான் வருவார். 10:30 மணி வரலும் கூட்டம் உட்காந்துருக்கு. அதுவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலில் இருக்கிற தலைவர்கள்லாம் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது பயிற்சி இது மாதிரி இருக்கும். அவங்க பேசிக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ணா நடுவதில் வந்து சேர்த்துருவார். அப்படியே கூட்டாரு. அந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் கூட தெரியாமல் கட்சி நடத்தினாங்க. அதனால தான் 41 பேர் கூட்டத்தில் நினச்சிக்கு சேர்த்து போனாங்க. அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் கட்சி நடத்தினார். அப்போ தான் இப்போ அமித்ஷாவுக்கு தெரிஞ்சுது பேசிக்காக இவருக்கு ஒரு அரசியல் தெரியல. அப்புறம் தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருக்காத, எப்படி ஜெயலலிதாவை தூக்கி பெரிய புரட்சி தலைவன்லாம் கொண்டு வந்தியோ அதே மாதிரி இவரை கொண்டான்னு அமித்ஷா சொன்ன. அமித்ஷா பார்த்துட்டு தானே வந்து விஜய்கிட்ட போய் சேர்ந்தார் அவர். இன்றைக்கி டிடிவி தினகரன், இப்போ பன்னீர்செல்வம், இவங்க சின்னம்மா, அவங்க பேர் சசிகலா, செங்கோட்டையன், பழனிசாமி எல்லாரும் பாஜக தானே. பாஜகவுடைய அமித்ஷா கீழே தானே இருக்காங்க. அவங்க தான். அப்படி இருந்தாலும் ஆனால் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. விஜய் வந்து கூட்டணிக்கு தேவைப்படலையா பாஜக? கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக இருக்கு. அவங்க ஆதரவு தான். ஆனால் பெரும்பான்மையாக மக்கள் என்ன இப்போ இந்த மத்தியானத்துலேருந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து பாஜக விஜயை மிரட்டி பார்க்கறது, என்டிஏக்கு வர வைக்க ஆசைப்படுது. அதனால தான் இந்த விஜய்க்கு மிரட்டி பார்க்குறாங்க. பாருங்கள், உங்கள் படத்தை நிறுத்துவோம், நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் வரணும், அங்கே கிடுபடியான கேள்விகள் கேட்கப்படும், இந்த மாதிரியான இது செட் பண்ணுறாங்கன்னு அவங்க பெரும்பான்மையான மக்கள் தாங்க. அன்னைக்கு அந்த செய்தி அதுதான். கதை திருடப்பட்டது, பரபரப்பான ஆதாரங்கள், இந்த காட்சி இதெல்லாம் அந்த படத்தில் வருகின்ற இந்த காட்சிகள் எல்லாம் அவர் எழுதுறதுக்கு ஆதாரம் பாருங்கள் அப்படின்லாம் செய்தி வரும். அப்படி தான் படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்டி பாஜகவே இவர் நச்சுக்க பார்த்தா எந்திரிச்சு வந்துட்டார். எம்ஜிஆருக்கு ஏங்க அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்தது? சாதாரணமாக தான் இருந்திருப்பார். எம்ஆர் துப்பாக்கியால் சுட்டு கூட சாகாதவருங்கிறது தானே அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி மாதிரி மாற்றிச்சு. அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய விளம்பரம் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கி வரலும் யாராலையும் வர முடியலையே. அதுக்கு காரணம் வந்து அந்த துப்பாக்கியில் சுட்டு கூட
கென்னடி ஒரே தூக்கு அன்றைக்கி சொன்னவங்க அவங்க எம்ஜிஆர் ரசிகர்கள், கென்னடி ஒரே புல்லட்டில் செத்து போய் விட்டார். என் தலைவர் தர்மம் தலையை காத்து விட்டது. அவர் கழுத்தில் சுட்டவர். அப்போ தான் எம்ஆர் ராதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கி வச்சுருந்ததுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு எம்ஆர் ராதாவுக்கு இது பண்ணாங்க. எம்ஆர் ராதா அதுக்கு பதில் என்ன சொன்னார் கோர்ட்டில், எம்ஜி ராமச்சந்திரனை சுட்டேன், கழுத்துலேயே சுட்டேன், அவனும் சாவலை. நெத்தி பொட்டில் வச்சுக்கிட்டு என்ன சுட்டுக்கிட்டேன், நானும் சாவலை. இப்படி சுடாத ஒரு துப்பாக்கிக்கு எதுக்கு சார் லைசன்ஸுன்னு கேட்டார். குண்டுங்க அவ்வளோ வீக்காக இருந்ததுங்க. என்னுடைய ஆசிரியர் டாக்டர் சரச்சந்திரா தான் எம்ஜிஆருக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் இது பண்ணார். அவர் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தோம். சொல்கிறார், என்னடா குண்டு இங்கே அடித்து கிழிக்கக்கூட இல்லை, நேராக வந்து கீழே நின்றுக்குச்சு, அவ்வளோதான், அது ஒன்றுமே டேமேஜ் பண்ணல. அவர் குரல் இது மாத்திரம் நரம்பு மாத்திரம் அறுந்ததை ஒழிய ஒரு டேமேஜ் இல்லை. எம்ஆர் ராதா இன்னும் நெத்திலே வச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டாருங்க. செராச்சிக்கிட்டு வெளியே போயிடுச்சு குண்டு. அவ்வளோ பலவீனமான குண்டுகள். அதை தான் நான் எம்ஆர் ராதா இதுக்கு எதுக்கு லைசன்ஸ் அஞ்சாச்சு காசை தள்ளுபடி பண்ணிட்டார். அது மாதிரி இப்போ இவர் வந்து ஒரு மிரட்டாக வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பாஜக தான் மிரட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு இருக்காரு. இதை வச்சுக்கிட்டு இந்த படத்தை ஓட வைக்கலான்னு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான். எப்படி எம்ஜிஆருக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சோ, பாஜகவை வந்து மிரட்டியும் கூட எதிர்த்து நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க இவருக்கு. அதுதான் காரணம். இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்து விஜய் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? நிறையா வருங்க. எலெக்ஷன் நெருங்க இன்னும் செய்திகள் வரும். எல்லா கேள்வியும் ஒன்றா வச்சுருங்க. எலெக்ஷன் நெருங்க விஜய் மேலே பெரிய நடவடிக்கை மாதிரிலாம் காட்டி, பாஜகவுக்கு வந்து திமுகவை விட மிகப்பெரிய எதிரி விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டி அந்த வாக்குகளை பிரித்து அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உழவும். இல்லை, அப்படி ஜெயிச்சுட்டா பாஜக என்ன சொல்லுமோ அதுதானே விஜய் வந்து செயல்படுத்துற மாதிரி அமையும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்லை, அப்படி ஜெயிச்சு பண்ணாத மாதிரி இல்லை பேசுறீங்க. ஜெயிச்சு அப்படி வந்துட்டா மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும்ல, என்ன இது பாஜக எதிர்க்கிற மாதிரி இத்தனை ஆண்டுகள். அதைத்தாங்க நம்ம இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்களை விட மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு விஜய் எதிராளிங்கிற மாதிரி காட்ட பார்க்குறீங்க. உங்களுக்கு எனக்கு நடக்கிற போட்டி தானே இது. இல்லை, நான் ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறபடி இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவோட ஆளு தான்ப்பா விஜய்ங்கிறீங்க. சொன்ன மாதிரியே நீங்கள் சொல்லும்படி ஒரு வேளை எதர்ச்சியாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. பாஜகவோட ஆளாக விஜய் இருக்கும் பட்சத்தில் பாஜக சொல்கிறது தான் விஜய் செய்ய முடியும். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிரும் தானே இவர் அவர் ஆளாக தான் இருந்திருக்காருன்னு. அடுத்த ஆட்சிக்கு பழனிசாமியை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டீங்க? சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் தான் நீட்டு எல்லா சகலத்தையும் அவர் தான் கொடுத்தார். ஜிஎஸ்டி ஏஎஸ்டி எல்லா சகலமும் அவர் தான் கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டீங்க? எலெக்ஷனில் தோக்கடிச்சிங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக வர்ற அளவுக்கு இது எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்த்துருச்சு இல்லை. விஜயனுடைய கட்சி இருக்கிற கூட்டணி வந்து எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து தேர்தல் ரொம்ப நேர்மையாக நடக்க போகிற மாதிரி அதெல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஞானேஸ்வர் என்ன முடிவு எடுக்கிறார், ஞானேஷ்குமார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தல் முடிவு. அது முடிவுகளும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னாரு அமித்ஷா. என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சி இருக்குதுன்னு கேட்டோம், எவனுக்கும் தெரியல. திரும்பி கேட்டால் அதிமுக வேற யார் இருக்கா? அப்புறம் விட்டாக்கா பாமகவே ஒன்றா இருக்குதா 2ஆ இருக்குதா 10ஆ இருக்குதான்னு தெரியல. குடும்ப கட்சியாக மாறி போச்சு. குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் வெளியில் வந்து போட்டுட்ருக்காங்க. அது ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை. யார் இருக்கா அவரோட? அப்புறம் உடனே பார்த்தீங்க இது ஒன்று பருப்பு வேகலைன்னு திமுக வந்து பயந்து விட்டது, நடுங்கி விட்டது, செத்து விட்டது, ஓடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் விஜய். இவர் தான் 1.5 மாதமாக ஆடையகம் எங்கே போனார்னே தெரியல. உதயநிதி காணாமல் போய் விட்டார், நடுங்கி விட்டார். நாங்கள் நடுங்கி போய் வீட்டுக்குள்ளார பனையூருக்குள்ளே இருந்து இன்னும் வெளியே வரலையே, இன்னும் வரமாட்டேங்குது. அப்போ இந்த சிபிஐ விசாரணை எல்லாமே உங்களுடைய பார்வையில் ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்படுறதா? விளம்பரத்துக்காக. எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். மத கலவரத்தை தீவிரவாத தாக்கத்தில் இங்கே கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அவ்வளோ தூரம் கடந்து வந்து இங்கே தீவிரவாத தாக்கல் நடத்தினாக்கா அதுக்கு உடம்பு சிரிப்பாக சிரிஞ்சு போகும். அங்கேருந்து 2000 மைல் வரணும் ஒரு தீவிரவாதி வர்றான்னா அதை தடுக்கிறதுக்கு யோகித்தெல்லாம் நீ ஏன்டா டெல்லியில் ஆட்சி பண்ணுறேன்னு அவங்க கேட்டு போடுவாங்க. பகல்காமில் பிடிச்சது அப்படி தான் நல்லாச்சு. 100 கிலோமீட்டர் உள்ளே வந்து சுட்டு விட்டு போயிட்டாங்க. ஒருத்தனும் பிடிக்கலையே நீங்கள். அதில் தானே மாட்டிக்கிட்டாங்க. அமித்ஷா என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க. இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னாக்கா நாம் ரெடி ஆகிறோமோ இல்லையோ, பாகிஸ்தான் தீவிரவாதி தானே ரெடி ஆகிறோம். எலெக்ஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தீவிரவாத தாக்கல் நடந்து
கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா இவங்க என்ன பீகாரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டெல்லியிலேயே தீவிரவாத தாக்குதல் நடத்திவிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது ஆட்சி? நாளைக்கு வந்து தீவிரவாதி வந்து டெல்லி பார்லிமெண்ட்டை பிடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? உன் வீட்டிலேருந்து 4வது தெருவில் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு. அது காரணம் அமித்ஷா. என்ன ரிசைன் பண்ணாரா? என்ன பண்ணார்? என்ன கேட்டீங்க? அதெல்லாம் விடுங்க. அடிப்படை கேள்வி, ஜெயலலிதா மிரட்டின உடனே கட்சியை கலைச்சே இல்லை. இன்றைக்கி எப்படி நீ கட்சிக்கு வந்த, கட்சியை ஆரம்பித்த? அதே மிரட்டல். அதை மிரட்டா பயந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு அது இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஜெயலலிதா அம்மையார்லாம் இறந்ததுக்கு அப்புறமா விஜயோடைய அப்பா வந்து போய் ஒரு கட்சி பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து இருக்கும்போது தாங்க நடந்தது. ஜெயலலிதா இறந்தப்போ நடந்தது சார். ஜெயலலிதா இருக்கும்போது தான் அவர் கட்சியை கலைச்சிட்டு வழி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இவங்க ஆட்சியில் தான் அவர் வந்து கட்சி கொண்டு வந்தார். பாஜக மிரட்டலுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அன்னைக்கு ஜெயலலிதா மிரட்டாக கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார். இன்றைக்கி அமித்ஷா மிரட்டுறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டார். சொன்ன பேச்சு கேட்டுக்கிறார், பயந்து நடுங்கிறாரு, தொடர் நடிகை. இதெல்லாம் இவ்வளவு ஷோவும் எதுக்காக? நாளைக்கு வெற்றி பெற்றோம்னு சொன்னாக்கா எப்படிடா இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும்போது பாஜக எப்படி வெற்றி பெற்றதுன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்காக இதெல்லாம் காரணத்தை காட்டி மக்கள் மனம் மாறி ஓட்டு போட்டார்கள் சொல்கிறதுக்கு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. அதை தான் செஞ்சது நியாயங்கிறத அப்படிங்கிறதுக்காக ஒரு வாதத்தை கிரியேட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. நன்றி.